ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ட்ராமாக்கெல்லாம் போனால் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு கிடைக்காது இல்லையா, கிடைச்ச சாப்பாடு தான் கிடைக்கும். அதனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் எப்பயுமே தேங்காய் ஊற்றி தான் சமையல் செய்வேன். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா செவ்வாய்க்கிழமைன்னு தெரியாமலே நான் வந்துட்டு முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு உண்மையிலேயே ஞாபகம் கிடையாது. நான் நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி சமையல் வீடியோ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். வதக்கினதுக்கப்புறமா திரும்பவும் தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் நிறைய பேருக்கு நினச்சிருப்பீங்க விஷுவுக்கு ஏன் நீங்கள் கேரளா சேரீ கட்டலை அப்படின்ட்டு. என்கிட்ட அந்த சேரீயே கிடையாது, இருந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு எங்கேயோ. அதனால் அதுவும் இல்லாமல் நாங்கள் விஷுவெல்லாம் 4 மணிக்கு சாமி கும்பிட்டோமோ அதோடு சரி. அதுக்கப்புறமா நாங்கள் போய் தூங்கிட்டு சாயங்காலம் தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி ஏன் முட்டை குழம்பு செய்கிறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஃப்ரிட்ஜில் பாருங்கள் எந்த பொருளுமே கிடையாது. இந்த பூ கூட வந்துட்டு விஷுக்கு வைக்கலான்னு தான் கட்டி வச்சோம். ஆனால் அது வைக்கவே இல்லை, மறந்து போயிட்டேன். அப்புறமா வாட்ரு ஊற்றி உப்பெல்லாம் பார்த்தா உப்பு இல்லை. இவ்வளோ உப்பெல்லாம் போட்டுச்சுன்னா அவ்வளோதான், தூக்கி மூஞ்சில் வீசிடுவாங்க. அதனால் கம்மியாக போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் தடவை மூடி வைக்கணும். கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா முட்டை ஊற்றிடலாம். முட்டை வந்துட்டு நல்லா வெந்துடணும். நல்லா ஒரு அடை மாதிரி வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா முட்டை நல்லா வெந்துடுச்சு. நானும் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. சாப்பிடாம யாரும் இந்த வழி செய்யாதீங்க. நான் பண்ண மாதிரி யாரும் செவ்வாய்க்கிழமை மறந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் மட்டன் எதுவும் சாப்பிடாதீங்க. அவ்வளோதான் வீடியோ. பை பாய்.